வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்ட்டில் ரவை கிச்சடி எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 கப் ரவை நான் எடுத்துக்கிறேன். 1 கப் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் ஆட் பண்ணால் ஒரு ரிச் டேஸ்ட்டு, நல்ல ஒரு அரோமா கிடைக்கும். இது கூட ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்ந்து பொரிஞ்சதும் அடுத்து வந்து ஒரு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கிறேன். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு தக்காளி, அதுவும் வந்து பொடியாக நறுக்கி தான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வந்து வெந்துடும். அது கூட உப்பு வந்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறேன். அதோட பச்சை ஸ்மெல் போட நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கினதும் கொஞ்சம் கேரட், கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ், அது கூட புதினா வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கிச்சடிக்கு வந்து புதினா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதினா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேணாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு நான் வந்து 1 கப் வந்து ரவை எடுத்துக்கிறதுனால 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கப் வேணுமோ அத்தனை கப் வந்து பார்த்துக்கோங்க. 2.5 கப் வந்து 1 கப்புக்கு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதுலேயே வந்து கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா வந்து போடாதீங்க, இல்லைன்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவை ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணும்போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ரவை வந்து கட்டியாகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து 1 ஸ்பூன் நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ரவை கிச்சடி, நல்லா டேஸ்டான ரவை கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.